கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து ஓய்வு நாள் பள்ளி பாடங்களாக இந்த காலாண்டு முழுவதும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் என்ற சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை படித்து வருகிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் முழுவதுமாக படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். அநேக பாடங்களை இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்மால் காண முடிகிறது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு இன்னும் கிறிஸ்துவிற்குள்ளாக வளருவதற்கும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாவதற்குமான பாடங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு 7வது பாடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். சீடர்களுக்கு போதித்தல், சீடர்களுக்கு போதித்தல் என்ற தலைப்பின் கீழாக இன்றைய பாடம் அமைந்திருக்கிறது. அநேகர் இதை படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே ஆவியானவர் இந்த பாடம் முழுவதுமாக நம்மோடு கூட இருப்பாராக. நாம் இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரமாக நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கு 8ஆம் அதிகாரத்தினுடைய மையப்பகுதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய தியானமானது மார்க்கு 8ஆம் அதிகாரத்தின் மையப்பகுதியிலிருந்து மார்க்கு 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தியான பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சீடர்களுக்கு கர்த்தர் போதனை செய்வதை நாம் பார்க்கிறோம். சீடர்களுக்கான போதனை. கிறிஸ்துவின் சீடனாக இருக்க விரும்பினால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை குறித்ததான ஒரு நல்ல பாடத்தை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இதை 2 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். பகுதி 1 என்றும் பகுதி 2 என்றும் சொல்லி இன்றைக்கு நாம் சீடர்களுக்கு போதித்தல் என்ற தலைப்பில் பகுதி 1ஐ பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த பாடங்கள் அமைந்திருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் பகுதி 2ஆக நாம் படிக்கவிருக்கிறோம். ஆவியானவர் இந்த பாடத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இரங்கா சிங்காசனத்தில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பலவீனங்களில் எமது பலம் பூரணமாய் விளங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே உமது கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் பாடங்களை படித்து வருகிறோம். இன்றைக்கான பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி தருமாறும், எங்களுக்கான அந்த நேர்த்தியான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய மனக்கதவுகளை திறந்தரள வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். நாம் ஆரம்பத்திலேயே படித்திருந்தபடி இந்த மார்க்கு சுவிசேஷத்தின் முதல் பகுதியானது இயேசு கிறிஸ்து யார் என்பதை விளக்கிச் சொல்வதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து யார், அவரை பற்றியதான, அவருடைய வல்லமையை பற்றியதான, அவருடைய பிறப்பை பற்றியதான காரியங்களை நாம் மார்க்கு முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தின் 2ஆம் பகுதியில் அவருடைய நோக்கம், இந்த பூலோகத்திற்கு வந்ததற்கான நோக்கத்தை பற்றி படிக்கிறோம். அந்த நோக்கத்தினுடைய நிறைவேறுதலை பற்றி நாம் படிக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தின் மையப்பகுதியிலேயே இருக்கிறோம். இந்த மையப்பகுதியானது ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே, சீஷர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. இதுவரைக்கும் வல்லமையுள்ள தேவனாக, பராக்கிரமசாலியாக இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள்,
தேவனுக்குரிய மகிமையான காரியங்களை பார்த்து வந்தார்கள். இந்த இடத்துல தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை வைத்திருந்தார். தாம் மரிக்கப் போவதாகவும், தாம் மரித்து 3ஆம் நாள் உயிர் தள்ளப்போவதாகவும், அவர்களை விட்டு அவர் பிரிய போவதாகவும் அந்த பகுதியிலே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்னதான் இயேசு கிறிஸ்துவானவர் மேசியா இப்படி வந்து நமக்காக பாடுபடுவார் என்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் அறிந்திருந்த போதிலும் இந்த செய்தியானது அவர்களுக்கு அதிர்ச்சியாக தான் காணப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முக்கியமான போதனையை அவர்களுக்கு கொடுக்கவிருந்தார். சரி, அந்த போதனை தான் இன்றைக்கு நமக்கு பாடமாக அமையப் போகிறது. அவர் சீடர்களுக்கு என்ன விதமான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்தாரோ அது இன்றைக்கும் நமக்கு பாடமாக அமைகிறது. ஏனென்று சொன்னால் நாம் அவருடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறோம். யாரெல்லாம் அவருடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறோமோ அவர் கொடுக்கிற முதலாவது செய்தி மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். இது நம்முடைய மனப்பாட வசனமாகவும் இருக்கிறது. ஒருவன் தேங்க்யூ என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். கர்த்தர் நம்மை நேசிக்க சொல்லியிருக்கிறார், நம்மை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார், அவர் கொடுத்த சரீரத்தை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார், அவர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார், தன்னையும் காத்து சகோதர சகோதரிகளையும் காத்து அவருடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக நம்மை நேசிக்க சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் தன்னையே வெறுக்கவும் சொல்லியிருக்கிறார். நம்மை நேசிப்பதற்கும் நம்மை வெறுப்பதற்கும் என்ன இரண்டு வித்தியாசமான காரியங்கள் இங்கே காணப்படுகிறது. அதைத்தான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. நான் எந்த காரியங்களை எனக்காக நேசிக்க வேண்டும், நான் எந்த காரியங்களை நான் வெறுக்க வேண்டும் என்பதை பற்றி இயேசுவின் போதனையை தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். சரி, இந்த பகுதியில் நாம் மார்க் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். நாம் 22வது வசனத்திலிருந்து நாம் நம்முடைய தியான பகுதியை ஆரம்பிக்கிறோம். சரி, மார்க் 8:22. அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் பலவீனமானவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை அவரிடத்தில் அழைத்து வந்து சுகம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் தங்களைத்தாங்களே அவரிடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய பலவீனங்களை குறித்தும் நோய்களை குறித்தும் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். அவரும் குணமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் தான் ஒரு குருடனை பெத்சாயிதா பட்டணத்திலே அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்தபோது அவர்கள் கொண்டு வந்த இடத்திலேயே அவனை சுகமாக்காமல் அவனை ஊருக்கு வெளியதாக கொண்டு செல்கிறார். அப்படி அவர் கொண்டு செல்லும்போது அவனுடைய கரங்களை அவரே பற்றி கொண்டு அவனை அழைத்து கொண்டு செல்லுகிறார். இரக்கமுள்ள தேவன். அவனை கூட்டி வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் அவரே அவன் மீது இரக்கம் கொண்டவராக. ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் வேண்டுதல் செய்கிறோம், என் தேவன் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த குருடனை வழிநடத்திய விதத்தை வைத்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம் கரங்களை பிடித்து கொண்டு நம்மை அழைத்து செல்கிறார். ஒருவேளை அதை நாம் உணராதவர்களாக இருந்தால் என்ன செய்வது? ஓகே, இப்போ இந்த குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். இங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்வையும் நாம் பார்க்கலாம். என்ன வித்தியாசம் என்று சொன்னால்,
இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கர்த்தருடைய அற்புதங்கள் எல்லாமே அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்பதாக நாம் பார்த்தோம். அவர் உடனடியாக சில சுகங்களையும் சில பலன்களையும் கர்த்தர் கொடுப்பதை நாம் பார்த்தோம். அவர் சொன்ன உடனே அந்த பலவீனங்கள் நீங்குவதையும் நோய்கள் நீங்குவதையும் மரணம் அங்கே உயிர்த்தெழுதாக மாறுவதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த குருடனுடைய விஷயத்தில் மட்டும் கர்த்தர் அவன் முழுமையாக குணம் பெற செய்வதற்கு 2 முறை அவனிடத்திலே செயல்பட வேண்டியதாக இருந்தது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காய்ச்சலில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது கர்த்தரை அழைத்து சென்றார்கள். கர்த்தர் கரங்களை கொடுத்தார், தூக்கி எடுத்தார், உடனே அந்த ஜுரம் நீங்கி போனதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு முழுமையான சுகம் அங்கே கிடைத்ததை பார்த்தோம். ஒரு முடமன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவனை எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து ஓட ஆரம்பித்தான். அவர் எங்கே எல்லாம் செயல்பட்டாரோ, எங்கே எல்லாம் சொன்னாரோ, எங்கே எல்லாம் தொட்டாரோ அப்போது உடனே முழுமையாக சுகம் பெற்றவர்களாக சென்றார்கள். ஆனால் இந்த பெத்சாயிதா பட்டணத்து குருடனுக்கு மாத்திரம் அவரிடத்தில் 2 முறை செயல்பட வேண்டியதாக இருந்தது. பாருங்க, முதலாவதாக அவனுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து விட்டு கேட்கிறார், நீ அதையாவது காண்கிறாயா என்று சொல்லி. அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றான். அவர் தொட்ட மாத்திரத்தில் அவனுக்கு உமிழ்நீரை கலந்து அவனுக்கு கண்களை கை வைத்து அவனை ஆசீர்வதித்த மாதிரி இப்போ என்னாச்சும் பார்க்குறியா என்று கேட்டார். அப்பொழுது பார்க்கிறேன், ஆனால் மனிதர்கள் மரங்களைப் போல் நடந்து செல்வதை பார்க்கிறேன். என்ன சொல்ல போகிறான்? அவனுக்கு கலங்களாக தெரியுது. இதுவரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்போது அவனுக்கு மங்கலாக கலங்களாக தெரிகிறது, தெளிவாக தெரியவில்லை. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கலங்களா தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே மீண்டும் அவன் மீது கைகளை வைத்து இப்போது பார் என்று சொன்னார். இப்போ தெளிவாக தெரிகிறது என்று சொன்னார். இப்போ ஒரு கேள்வி, இதுவரைக்கும் அவர் ஒரு தடவை சொன்னவனையே சுகம் பெற்றவர்கள், உயிர் தெழுந்தவர்கள் இருக்கும்போது இந்த குருடனிடத்தில் மாத்திரம் அவர் ஏன் 2 முறை தன்னுடைய பலத்தை, தன்னுடைய வல்லமையை காண்பிக்க வேண்டி இருந்தது? ஒருவேளை அவரிடத்தில் வல்லமை குறைந்து விட்டதோ? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து அது சரியாகலன்னு 2வது முறையும் ட்ரை பண்ணி தான் கொண்டு வர முடிஞ்சதோ? அப்படின்னா அப்படி இல்லை. நாம் நன்றாக கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் போதனைகள் மூலமாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் அவர்களுக்கு பரலோகத்தின் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இது குருடனுக்கான சுகம் மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தையும் அவர் சரிப்படுத்தும்படியாக அந்த குருடனை சுகமாக்குவதன் மூலமாக அவர்களுக்கு போதனை வைத்திருந்தார். அந்த போதனை நிமித்தமாக தான் அவனுக்கு 2 முறை செயல்பட்டு சுகம் கிடைக்கும்படியாக அங்கே காண்பிக்கிறார். பாருங்க, என்ன பாடத்தை இந்த குருடன் சுகம் பெற்றதின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை ஆனாலும் சரி, அவரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில்கள் ஆனாலும் சரி, அது காலதாமதம் ஆகலாம். ஒருவேளை நாம் கேட்ட உடனேயே கிடைக்காதபடிக்கு சில காலதாமதங்கள் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் அந்த காலதாமதங்கள் கர்த்தர் நமக்கு செவி சாய்க்கவில்லையோ என்று நீங்கள் அதைரியப்படக்கூடாது என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க பழகி கொள்ளும்படியாக நமக்கு கட்டளையிடுகிறார்.
மேலும் அவர் இந்த குருடனை இரண்டாவது முறையாக செயல்படுத்துவதற்கு என்ன அங்கே விரும்புகிறார் என்று சொன்னால், அவனுடைய விசுவாசம் இன்னும் பெருகும்படியாக, அவனுடைய விசுவாசம் இன்னும் வளரும்படியாக, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக அவனுக்கு இரண்டாவது முறையும், உதாரணத்துக்கு கர்த்தருடைய போதனைகள் ஆரம்பத்தில் புரியாவிட்டாலும் மீண்டும் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாம் முறையும் அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இப்போ அந்த குருடனை சுகமாக்கிட்டார். அப்படி சுகமாக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். 26வது வசனம், பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இங்கேயும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மேசியாவென்று, கிறிஸ்து என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும், இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தலையாய கடமை. நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இதை நாம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் அந்த குருடனிடம் சொல்லுகிறார், நீ கிராமத்துக்குள்ளே போகாத, மக்களிடத்தில் போகாத, நடந்ததை சொல்லாத, நான் யாருன்றதை சொல்லாத அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் அடுத்து 9ஆம் அதிகாரத்துலையும் இந்த விஷயத்தை பார்க்கலாம். சீஷர்களிடத்தில் இதை சொல்லுவார். தன்னை யார் என்று கேட்பார். உடனே பேதுரு சொல்லுவார், நீங்கள் மேசியா அப்படின்னு சொல்லுவார். நான் மேசியா என்பதை நீ மற்றவர்களுக்கு சொல்லாத, இப்போதைக்கு சொல்லாத அப்படிங்கிறார். இது சொல்ல வேண்டிய விஷயம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஆனால் இதை போய் சொல்லாத அப்படிங்கிறார். ஏன்? சில வேளைகளில் சில உண்மைகளை சொல்லுவதற்கு தக்க தருணம் வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லா உண்மைகளையும் எல்லா நேரத்திலையும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொன்னால் என்ன ஆகும்? உண்மை தானே, சத்தியம் தானே, அது எந்த காலத்திலையும் சொல்லப்பட வேண்டியது தானே, ஏன் சொல்லக்கூடாது? பாருங்க என்ன சொன்னார், தன்னை மேசியாவென்றும், நான் தான் கிறிஸ்து என்றும், நான் தான் இந்த உலகத்தில் மரிக்க வேண்டிய அந்த தேவாட்டுக்குட்டி என்றும் இப்போதைக்கு சொல்லாத அப்படின்னார். ஏன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு யூதர்கள் மேசியா வருகைக்காக காத்திருந்தார்கள். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவருடைய மூதாதையர் காலகாலமாக பாரம்பரியமாக அவர்கள் தலைமுறை தோறும் இந்த மேசியாவுக்காக தான் காத்திருந்தார்கள். ஏன்? இந்த மேசியாவின் மூலமாக பாவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் தாற்பயம். அதுதான் அவருடைய நம்பிக்கை. நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், இந்த அநித்தியமான உலகிலிருந்து நாம் நித்தியமான வாழ்க்கைக்கு மாற வேண்டும், அதற்கு மேசியா வேண்டும், மேசியா பலியாக வேண்டும் என்பது அவருடைய பாரம்பரியமான பூர்வீகமான நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை எப்படி மருவி மருவி மாறிப்போனது என்று சொன்னால், மேசியா வருவார் என்று காத்திருந்தார்கள், ஆனால் எதற்காக வர வேண்டும் என்ற நோக்கத்தை மறந்துவிட்டார்கள். ஏன்னா இவர்கள் பல காலகட்டங்களிலே அவர்கள் பிற நாடுகளுக்கும் பிற அரசாங்கங்களுக்கும் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வந்திருந்த போது அவர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள், ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். அவர்கள் அந்த அடக்குமுறையை விரும்பவில்லை. அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் யூதர்கள் என்று சொன்னால், தாங்கள் இஸ்ரவேலர்கள், தங்களுக்கு என்று ஒரு நாடு, தங்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதைத்தான் கர்த்தரும் விரும்பினார். ஆனால் இவருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக, வணங்கா கழுத்துள்ள குணத்தினால அவர்கள் அநேக அரசுகளுக்கு, வல்லமைகளுக்கு கீழே இருந்தார்கள். இப்போ யூதருடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், எப்படி ஆகிலும் இந்த உலக அரசாங்கம், உலக கெடுபிடிகளிலிருந்து தாங்கள் விடுதலையாக வேண்டும், தங்களை மீட்பதற்கு ஒருவர் வேணும், அந்த மீட்பர் மேசியா என்று சொல்லி எந்த மேசியாவுக்காக, எந்த நோக்கத்துக்காக காத்திருந்தார்களோ அந்த நோக்கத்தை மறந்து இப்போது அரசியல் ரீதியாக, உலக பிரகாரமாக மேசியா வருவார், தங்களை இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து விடுதலை கொடுப்பார்.
அப்படின்னு நினச்சி இவர்கள் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். இந்த நேரம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் அந்த உலகத்திலே பிறந்திருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய வல்லமையினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தார். இப்போ யோசித்து பாருங்க, ஒருவேளை இவர்தான் அந்த உண்மையான மேசியா, இவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா என்று இவர்கள் பார்த்திருந்தால் இவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? இந்த மேசியா, இந்த இயேசு கிறிஸ்து தங்களை இந்த ரோமருடைய கையிலிருந்து விடுதலை வாங்கி தருவார், நமக்குன்னு ஒரு தனி ஆட்சி அமைத்து கொடுப்பாரு, தனி நாடு அமைத்து கொடுப்பாரு என்று சொல்லி இந்த மேசியாவை, இந்த இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நோக்கம் எப்படி இருக்கும்? இவருக்கு பின்னாடியே போகிற நோக்கம் எப்படி இருக்கும்னாக்கா, ரோமர்கள் கையிலிருந்து தங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார் அப்படின்ற நோக்கத்தோடையே தான் பின் செல்வாங்களே தவிர, கர்த்தர் எதற்காக வந்தாரோ, எந்த பாவத்திலிருந்து மீட்கணும்னு ஆசைப்பட்டாரோ, எந்த பரலோக பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினாரோ, அந்த செய்திகள் எதுவுமே அவன் மண்டையில் ஏறாது. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த அரசியல் ரீதியான இவரை ஒரு ஹீரோவாகவே பார்த்துட்டு இருப்பான். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணி அந்த ராஜ்யத்தை பிடுங்கி தருவார். அப்போ இந்த மனநிலை இருக்கும்போது இந்த உண்மையான சத்தியம் அவன் மண்டையில் ஏறாது. அதனால சொன்னார். ஏன்னா இந்த குருடன் இப்போ கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவான்? எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, காரணம் அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துட்ட இருக்குது, வாங்க இயேசு கிறிஸ்துட்ட போவோம். வல்லமையை மட்டுமே காண்பித்து இயேசு கிறிஸ்து அழைத்து செல்வானே தவிர, அவர் தான் சத்திய பிரபு, அவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, நம்மெல்லாம் பாவிகள், அந்த எண்ணம் இருக்காது. தனக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ, தனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ, தேவைகளை சந்திக்கிற தேவனாக தான் அவரை பார்ப்பாங்களே தவிர, தங்களுக்கு உண்மையான தேவையாக பாவத்திலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அந்த எண்ணம் அவர்களுக்கு இராமல் போய்விடும். ஆகையால் இது சத்தியத்தை சொல்வதற்கும் உண்மையை சொல்லுவதற்கும் சரியான நேரம் இல்லை. ஆகையால் இப்போ நீ சொல்லாது, உனக்கு புரிஞ்சிருச்சுல, வெயிட் பண்ணு, தருணம் வரும், அந்த நேரத்தில் நீ சொல்லு. அநேக நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய சத்தியங்கள், அட்வென்டிஸ்ட் ஆகிய நமக்கு வேதாகமத்திலிருந்து அநேக சத்தியங்கள் தெரியும். ஆனால் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் தான் நம்ம இடத்துல கொஞ்சம் குறைவாக இருக்கும். எந்த நேரத்தில் எந்த சத்தியத்தை பேசுகிறது அப்படின்ற ஞானம் நமக்கு முக்கியமாக வேண்டும். நமக்கு ஓய்வு நாள் சத்தியம் தெரியும், காணிக்கை கொடுக்குற சத்தியத்தை பற்றி தெரியும், இரண்டாம் வருகையை பற்றி தெரியும், இப்படி பலவிதமான சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து அவனுக்கு எந்த சத்தியம் எப்போ தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கொடுக்கக்கூடிய ஞானம் வேண்டும். இதை தான் இந்த சீடத்துவத்தில் கர்த்தர் இந்த குருடன் மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ உண்மையை, சத்தியத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி அவர் சொல்லிட்டு இந்த குருடனை அனுப்பிச்சிட்டு அடுத்து வரும்போது தான் ஒரு முக்கியமான கேள்வியை சீசர்கள்ட்ட கேட்குறார். என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், உலகத்தில் என்னை குறித்து எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன பேசிக்கிட்டாங்களாம்? என்ன பேசிக்கிட்டாங்க? சிலர் உன்னை யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் வந்துட்டு எலியா, வரப்போகிற எலியான்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என் கூடவே சுற்றிட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே பேதுரு முந்திக்கிட்டு சொன்னார், நீங்கள் வரப்போகிற மெசியாவா, நீங்கள் மேசியா என்று சொன்னான், நாங்கள் காத்து கொண்டிருக்கிற மேசியா என்று சொன்னான். அப்போ கர்த்தர் சொன்னார், 30வது வசனம், அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். இங்கேயும் சொல்றார், குருடன்ட்டையும் சொன்னார் நான் யாருன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னார். இப்போ சீசர்கள்ட்டையும் சொல்கிறாரு, நான் தான் மேசியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன் பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, இவங்கள்ட்ட ரீசனை சொல்கிறாரு. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, அல்லாமலும்
மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். ஏன் நான் மேசியா நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், கொஞ்ச காலத்தில் இந்த மேசியா மூப்பராலும் ஆசாரியராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு நிந்திக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு, யோசித்து பாருங்க, இவங்க நினப்பில் மேசியா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபிகரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த மேசியா இந்த ரோமர்களெல்லாம் அடித்து தூள் கலப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கொண்டு இருந்த போது திடீர்னு அவரை கைது பண்ணி திடீர்னு அவரை சவுக்கால் அடித்து அப்படி போய் நிறுத்தினாக்கா இவங்களுடைய மனநிலை என்னவாகும்? இவ்வளவு தூரம் இவர் வெளிப்படையாக பேசி இருந்தும் கூட இந்த மேசியாவை அந்த நடுராத்திரியிலே அவர்கள் கைது பண்ண போது சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டான். பேதுருவுக்கு மட்டும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை இருந்துச்சு? என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்தான். யூதாஸ் காரியோத் அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? இவருடைய அற்புதங்களையும் வல்லமைகளையும் பார்த்து கொண்டு, ஒருவேளை இந்த யூதர்களுக்கு இவரை காட்டி கொடுத்தோம்னா இவரை பிடிச்சிட்டு போய் அவரை எதனாச்சும் செய்யும்போது இவர் தன்னுடைய வல்லமையினால் தப்பிச்சிருவார், அப்போ இயேசுவும் தப்பிச்சிருவார், எனக்கு கிடைச்ச வெள்ளி காசும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு டபுள் மைண்டடாக அவன் நினச்சிருந்தான். அப்போ யோசித்து பாருங்கள், சீஷர்களே 3 வருஷமாக கூடவே இருந்துட்டு இப்போ மேசியா பாடுபடும் போது அவர்கள் சிதறி ஓடினார்கள், அவருடைய மனநிலை வேறாக மாறிவிட்டது. ஆனால் இவங்களுக்கு தான் காரணம் தெரியும், நல்லாவே இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு காலகட்டத்தில் நான் கைது பண்ணப்படுவேன், என்னை அடிப்பாங்க, என்னை மிதிப்பாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க அப்படிலாம் சொல்லி இருந்தோம். அதெல்லாம் நடக்கும்போது ஆமாம் கர்த்தர் அன்னைக்கே சொன்னார்ல அப்படின்னு ஞாபகம் வருவதற்கு பதிலாக இவர்கள் நினைத்த மாதிரியே நடக்கலைன்ட்டு பின்வாங்கி போனார்கள். சீஷர்களே பின்வாங்கி போனாங்கன்னு சொன்னால் அற்ப ஜனங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தவங்க அவங்க நிலைமை என்ன ஆகும்? அதனால் கர்த்தர் அவர்களுக்கு சரியாக பாடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மேசியாவை பற்றியதான நுண்ணறிவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ உடனே போய் நான் தான் மேசியான்னு சொல்லாதீங்க, இன்னும் சில காரியங்களை அவர்கள் பார்க்கட்டும், பார்த்த பிற்பாடு அவர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பாருங்கள், அவர் இந்த மேசியா பாடுபட போவதை குறித்தும் பாவத்திற்காக மரிக்கப் போவதை குறித்தும் அவர் எப்படி அவர்கள்ட்ட பேசினார் அப்படின்னா, 32வது வசனம், இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். இந்த வார்த்தையை தான் பாடுபட போகிறதையும் தான் பாவத்திற்காக மரிக்கப் போவதையும் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் விளங்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார். ஆனால் பேதுரு இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்னவா? பேதுரு கர்த்தர் இப்படி தான் பாடுபட போவதை குறித்தும் சிலுவையில் மரிப்பதை குறித்தும் போதித்து கொண்டிருந்த போது அவரை தனியாக அழைச்சி, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க போதுகிறேன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய், என்ன இப்படி தான் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டில், அவாவே உங்களை அங்கே ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்தாக்கா அப்படியே தொடுறீங்க உயிர் வருது, தொடுறீங்க காய்ச்சல்லாம் போயிடுது, எழுந்து நடன்னு சொல்கிறீங்க, அப்பால் நடந்து போகிறான். இப்படி பலவிதமான அற்புதங்களும் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னை கைது பண்ணப்படுவாங்க, என்னை வந்துட்டு கொன்றுவாங்க, என்னை சவுக்கால அடிப்பாங்கன்னு இப்படி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் அவன் கேட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படிலாம் பேசாதீங்க போதுகிற, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஹீரோ மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல். இப்போ உடனே பதில் சொல்கிறாரு. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பேதுரு
தனியாக கூப்பிட்டு போய் அவரை கடிந்து கொண்டான். இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அப்படியே திரும்பி சீசர்களை பார்த்து அப்புறமா இவன்கிட்ட பேசுகிறார். என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தை நீங்களும் கேட்டுக்கங்கப்பா. ஒருவேளை உங்களுக்கும் பேதுருவை போல மனசில் எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன ரகசியமாக சொன்ன விஷயத்தை அங்கே பப்ளிசிட்டி பண்ணுறார். எதுக்கு? பேதுருவை கேவலப்படுத்துறதுக்காக இல்லை. இது முக்கியமான நேரம், இது முக்கியமான சத்தியம். இது பேதுருக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை பேதுரு முந்திரி கொட்டத்தனமாக வேணா வந்து என்னை தனியாக பேசிட்டான், ஆனால் உங்களுக்கு மனசில் தோணும், என்ன இந்த போத்துக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பேதுரு மனசில் வச்சுக்காமல் வஞ்சகம் இல்லாமல் பேசிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன பதிலோ அதுதான் உங்களுக்கும் பதில். பின்னாக போ சாத்தானே. இதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் என்னை என்னன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டார். என்ன சொன்னார்? நீங்கள் தான் மேசியா அப்படின்னு சொன்னான். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அது இங்கே போடப்படலை, இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் போட்டிருக்கு. அவன் சொன்ன மாதிரி சொன்னார், இது ஓன்ட்ட இருந்து பிறக்கலை, இது வல்லமையுள்ள தேவன் உனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வல்லமையுள்ள தேவன் பேதுரு மூலமாக செயல்பட்டார். இப்போ அடுத்து யார் மூலமாக செயல்படுறார்? பேதுரு சாத்தான் மூலமாக செயல்படுறார். அதனால தான் சொன்னார், எல்லாரையும் காண்கிற விதமாக சீசரெல்லாம் இந்த பாருங்கப்பான்னு சொல்லி சீசரில் கவனத்தை ஈர்த்து பேதுருவை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, ஒன்று ஞாபகம் வச்சுக்குவோம். நீங்கள் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரிதான், நினைக்கிற எண்ணமாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே தேவனுக்கு ஏற்றவைகளாக அவருடைய நோக்கத்திற்கு இசைவாக இருக்குமானால் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். அப்படி இல்லை, அவருடைய சித்தத்திற்கு முரண்பாடான வார்த்தைகளையும் முரண்பாடான காரியங்களை நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அது சாத்தானால் வரக்கூடிய எண்ணங்கள். அப்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே. நாம் தேவனுடைய எண்ணங்களுக்கு மேலாகவோ அதற்கு மாறாகவோ சிந்திக்கக்கூடாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பல வேளைகளிலே நாம் தேவனுடைய சிந்தனைக்கு மாறிய காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், அதுக்கு அடுத்து ஒரு பாடம் கொடுக்குறார். என்ன பாடம் பாருங்க. அவர் ஜனங்களையும் 34வது வசனம், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடம் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போதான் ஒரு முக்கியமான போதனையை அவர்கள் அதிர்ச்சியுறும் வகையில் அவர் சொல்ல நேர்ந்தது. இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் சீஷர்கள் பின்பற்றினார்கள். அதில் 90% பின்பற்றியவர்கள் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அடையாளங்களையும் அவருடைய வல்லமைகளையும் பார்த்து பின்பற்றினார்கள். ஆனால் கர்த்தரின் நோக்கம் அதுவல்ல. அந்த வல்லமைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் அவர்களெல்லாம் பின்பற்றணும், அந்த வல்லமையின்படியே அவர்களும் வல்லமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. மாறாக தேவனுடைய சித்தமும் மேசியாவினுடைய விருப்பமும் என்னவென்று சொன்னால், இயேசுவை பின்பற்றினால் அவன் என்ன செய்ய வேண்டுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டுமா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாதான். மாறாக சிலுவையை எடுத்துக்கொண்டு அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன். ஏன் இந்த செய்தியை அல்லது இந்த போதனையை அவருக்கு கொடுத்தார்? ஏன் கர்த்தரை பின்பற்றுவது அவ்வளவு கடினமான காரியமா? நாம் கடவுளை நம்புவதும் அவரிடத்துல வந்து விண்ணப்பங்களை வைப்பதும் எதற்காக என்று சொன்னால், நாம் இந்த உலக பிரகாரமான அசௌகரியங்களை, இந்த உலக பிரகாரமான பாடுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தான், நன்மையை பெறுவதற்காக தான் நாம் அவரிடத்துல வந்து நிற்கிறோம். அவரிடத்துல வந்து நின்னா அவர் சொல்கிறாரு, உன் சிலுவையை உன் பாடுகளை எடுத்துக்கொண்டு நீ என் பின்பற்றி வானா. ஏற்கனவே பாடு வேணான்னு சொல்லி தான் வந்தேன், திரும்ப பாடை எடுத்துக்கிட்டு வானா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்?
பாருங்க 35வது வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இங்கே தான் பார்க்குறோம், நீங்களும் நானும் பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறத எதை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்வர சொன்னார் அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். 2 விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். நாம் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பாவ உலகத்திலிருந்து அங்கே பரலோகம் அல்லது புதிய வானம் புதிய பூமிக்கு போக வேண்டும் என்று நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பாவ உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் 2 விதமான மனநிலைகள் இருக்கிறது. பாவ உலகத்தில் 2 விதமான மனநிலைகள். ஒன்று, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனநிலை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனநிலை. இன்னொன்று, இதை கடந்து நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற மனநிலை. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற மனநிலை, இன்னொன்று நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். சரி, இப்போ இந்த 2 மனநிலையோட இப்போ நம்ம எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கை தான் நான் அடுத்த நித்திய ராஜ்யத்துக்கு போவேனா மாட்டேனா நிர்ணயிக்க போகுது. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? இப்போ இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையை நம் கண்கூடாக பார்க்கிறோம். எல்லாமே எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னொன்று, போதும் என்ற வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒன்று சுயநலத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று போதும் என்ற மனநிலையோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை என்னை பரலோக ராஜ்யத்திற்கு அல்லது நித்தியத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னால், போதும் என்ற வாழ்க்கை தான் என்னை பரலோகத்திற்கு இட்டு செல்லும். அப்போ இந்த போதும் என்ற வாழ்க்கை என்பது என்ன? அதுதான் சுயநலமற்ற வாழ்க்கை, பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்கிறார். அப்படி வாழும்போது இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்குறோம். என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இன்னொரு பக்கம் பார்க்குறோம், அவர் என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள். யோசித்து பாருங்க, இவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருக்கு இந்த உலகம் கொடுத்த பலன் அவரை சிலுவையில் அறைந்தது. அப்படியானால் இயேசுவானவர் நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தார். இப்போ அப்படியே அவர் சொன்ன போதனைக்கு வாங்க. அவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுகிறவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ அவர் என்ன சொன்னார்? அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நீயும் வாழு. அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான அடையாளம். அப்போ கிறிஸ்து நன்மை செய்து துன்பப்படுகிறார் என்று சொன்னால், அவரை பின்பற்றுகிற நீங்களும் நன்மை செய்து துன்பப்படுவீர்களானால் கவலைப்பட வேண்டாம், நீ தைரியமா முன்னாடியே வா, நீ தான் என் சீஷன் அப்படிங்கிறார். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். நம்ம லோக்கலில் சொல்லுவேமே, ஒரு 3 தடவை தான் பொறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, 1 தடவை 2 தடவை 3 தடவை, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு பொறுமையை பற்றி சொல்லும்போது நீடிய பொறுமை அப்படிங்கிறார். நீடிய பொறுமை. அப்படியானால் கர்த்தர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீ கடைசி வரைக்கும் நன்மை செய்கிறவனாகவே மாத்திரம் இரு. ஒருவேளை சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலைகள் உன்னை கடினப்படுத்த வேண்டாம். நீ மாற வேண்டாம்.
சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக இருந்தாலும் நீ கர்த்தருடைய பிள்ளையாகவே அவரை அன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாகவே இரு என்று அங்கே சொல்லுகிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 36வது வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பலவிதமான வழிகளில் நான் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்னுடைய நித்திய ஜீவியத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் இழந்து போனால் நீ சேர்த்து வச்சதெல்லாம் வீண்பா அப்படிங்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்துக்குரிய சில வாழ்க்கைகளை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நீ இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தருடைய வருகை மட்டும் நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் உழைத்து சம்பாதித்து வாழத்தான் வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக சுயநலமற்ற வாழ்க்கையாக எப்படி வாழ்வது? தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொன்னால் என்னை வெறுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு வீடு வாங்கக்கூடாதா? ஒரு பைக் வாங்கக்கூடாதா? ஒரு கார் வாங்கக்கூடாதா? அப்படிலாம் யோசித்தோம்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம். ஏன்? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பராமரித்தாக வேண்டும். நீங்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். போக்குவரத்துக்கு சில வாகனங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள். கர்த்தர் இதையெல்லாம் வெறுத்து விடு, நீ தெருவில் போய் நில்லுன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் தன்னைத்தான் வெறுக்க சொல்லியிருக்காரு, அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளை பிச்சை எடுக்க சொல்லவில்லை. மாறாக நீங்கள் சம்பாதிங்க, உங்களுடைய தேவைகளை இந்த உலகத்துக்கான வாழ்வதற்கான தேவைகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. ஆனால் அதுக்காகவே அலையாதீங்க. உங்களுக்கு ஒரு வீடு போதும்னா அந்த ஒரு வீடு வாங்குவதற்கான பிரயாசங்களை எடுங்கள். உங்களுக்கு 3 வீடு வேணும்னா 3 வீடு வாங்குவதற்கான பிரயாசங்களை எடுங்கள். உங்கள் தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை சந்திப்பதற்கான முயற்சி செய்யுங்கள், உழைங்க, அதற்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் வீடாக வாங்கி குமிக்கிறது தான் என் ஆசை, வாகனங்களாக வாங்கி குமிக்கிறது தான் என் ஆசை அப்படின்னு ஆசைக்காக உழைக்காதீர்கள். தேவைக்காக உழைங்க. அவன் வாங்கிட்டானே, அவன் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, என் வீட்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னா அடுத்தவனை பார்த்து அதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இதுக்கு பேர் தான் சுயம். ஆனால் உங்களுக்கு தேவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதற்காக உழைங்க, அதற்காக சம்பாதிங்க, அதுக்கான தேவைகளை சந்திங்க. ஸோ தேவைக்கு மிஞ்சியதெல்லாம் திருட்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சுயமான வாழ்க்கைகளை நீங்கள் வெறுங்க. இந்த உலக பிரகாரமான சிந்தனைகளை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் வெறுங்க. உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளோட, உங்கள் அத்தியாவசியமான தேவைகளை சந்திப்பதோடு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தமாகுங்கள் என்பதாக அங்கே சொல்லுகிறார். அதனால தான் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு, நன்மை செய்வதனால் வரக்கூடிய பாடுகளை சுமந்து கொண்டு. நம்ம தீமை செஞ்சதுனால ஒரு பாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தீமை செஞ்சதுனால ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துன்பத்துக்காக நீங்கள் கவலைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் தப்பு செஞ்சேன், தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் நீங்கள் நன்மை செய்வதினால் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அடுத்தபடியாக அப்படியே நம்ம 9ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்க்குறோம், கர்த்தர் முன்னமே சொன்னார். சீடர்கள் இருக்கும்போது சீடர்கள்ட்ட சொன்னார், சிலர் இங்கே இருக்கிறவங்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் இங்கே வரதுக்கு முன்னமே இவர்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். யார்? இங்கே இருக்கிறவங்களில் சிலர் மரிக்கிறதுக்கு முன்னாலேயே,
தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதே அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் சென்ற பிற்பாடு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு மலை மேலே ஏறி போகிறார். மலை மேலே ஏறி போனால் அன்றைக்கு இரவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறுரூப காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மறுரூப காட்சியை அங்கே காண்பிக்கிறார். அங்கே யாரெல்லாம் பார்க்குறாங்க? எலியா, மோசே அவர்களும் அவர்களோட கூட இந்த இயேசு கிறிஸ்துவும் கூட இருந்து சம்பாஷிக்கிறதை, பேசிக்கொண்டிருப்பதை இந்த 3 சீஷர்களும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் சந்தோஷம். அவர்களை தெய்வீக பார்வையிலே அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி ஒரு சிலாக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் எதை காண்பார்களோ அதை இவர்கள் பூமியில் இருக்கும் போதே அதனுடைய தேவனுடைய ராஜ்யத்தை அந்த 3 சீஷர்களும் பார்த்தார்கள். காரணம் என்ன? அந்த 3 பேரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த விரும்பினார். இவர்கள் காண்கிற இந்த மேசியா தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு காண்பித்தார். உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த காட்சியை காண்பித்ததில் அது மோசம் போகவில்லை. ஏனென்று சொன்னால் பிற்காலத்தில் இந்த 3 பேர் தான் அந்த ஆதி அப்போஸ்தல சபையை நிர்வகித்து அதை சுவிசேஷம் எங்கும் பரவுவதற்கு மூல காரணமாக இருந்தார்கள். இந்த காட்சி தான் அவர்களை மிகவும் திடப்படுத்தியது என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 பேரும் அந்த காட்சியை பார்த்து விட்டு வந்தபோது தான் அவர்களை கேட்டார்கள், நீங்கள் எலியாவான்னு கேட்டாங்க. எலியா முந்தி வர வேண்டியதுன்னு சொல்லி போட்டிருக்கே, எலியா வந்தாச்சா அப்படி கேட்டப்போ தான் கர்த்தர் சொன்னார், ஆமாப்பா எலியா வந்தாச்சு. அவர் தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி எலியாவின் மூலமாக எந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக செயல்படுகிறார் என்பதாக அவர்களுக்கு அங்கே சொன்னார். சரி, இந்த மலை காட்சியை அவர்கள் பார்த்த பிற்பாடு அவர்கள் கீழே இறங்கி வராங்க. மார்க் 9:9 பார்க்குறோம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு. என்னை யாருன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்த காட்சியை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போ சொல்கிறாரு, இதை எது வரைக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னா, இந்த மனுஷகுமாரன் மரித்து மீண்டும் உயிரோட எழும்பும் வரைக்கும் இதை நீங்கள் சொல்ல வேண்டாம். அப்படியானால் சத்தியத்தை சொல்லுவதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ தான் சீடத்துவத்தினுடைய முக்கியமான பகுதியவே அவர் சொல்ல வராரு. என்னன்னு பார்த்தா 14ஆம் வசனம், மார்க் 9:14. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். மலையிலேருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு இறங்கி வராங்க. வரும்போது பார்த்தா மற்ற சீஷரோட வேதபாரகர் எப்போ போல் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக என்ட்ராகிறாரு. என்ட்ராகும்போது அங்கே இந்த வேதபாரகரும் சீஷர்களும் தர்க்கித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கோம், என்னப்பா ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டு அதன் மூலமாக ஒரு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது ஒருத்தன் வரான். வந்துட்டு, ஆண்டவரே, என் மகன் பிசாசு பிடித்தவனாக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் நான் உம்மிடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்?
எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ பிரச்சனை புரிஞ்சு போச்சு. என்ன ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த மகன் வந்துட்டு அசுத்த ஆவி பிடித்தவனாக அலைக்கழிக்கப்பட்டிருக்கான். அவனை சொஸ்தமாக்குங்கன்னு சொல்லிட்டு சீசரிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சீசர்களால் குணமாக்க முடியலை, சொஸ்தப்படுத்த முடியலை. அதனால் வேதபாரகருக்கும் சீஷர்களுக்கும் அங்கே ஆர்கியூமெண்ட். முடியுமா முடியாதா, வல்லமை இருக்கா இல்லையா, பஞ்சாயத்து. அப்போ தான் இந்த குடியானவன் வந்து சொல்கிறான், என் மகன் அவன் இந்த மாதிரி அசுத்தாவி பிடிச்சிருக்கிறான், அலைக்கழிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது அவனை இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனந்திறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இந்த குடியானவன் கேட்குறான், ஆண்டவரே, உம்மால் ஏதாவது செய்ய முடிஞ்சா ஏதாவது எங்களுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அன்பான பிள்ளை, இவ்வளவு நேரம் நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு, இவ்வளவு நேரம் அவங்களுக்கு அந்த தர்க்கத்திற்கு என்ன காரணம்ன்றது இங்கே புரிந்து போகிறது. என்ன காரணம்? ஏன் இவங்களால் சொஸ்தமாக்க முடியலை அப்படின்னா, அவர்களில் வல்லமை இல்லைங்கிறது முக்கியம் இல்லை. மாறாக இந்த குடியானவனிடத்தில், இந்த தகப்பனிடத்தில் விசுவாசம் குறைவாக இருந்தது. ஆகையால் அங்கே வல்லமை செயல்படாமல் போயிற்று. அவன் சொல்கிறான், உங்களால் ஏதாவது முடிஞ்சா அவன் நீங்கள் குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். ஏதாகிலும் முடிந்தால். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புவதெல்லாம் முழு விசுவாசம். கடுகு எப்படி முழுமையாய் இருக்கிறதோ அதுபோல நீங்களும் தேவன் மீது வைக்க வேண்டிய விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த குடியானவன் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். அங்கே அசுத்த ஆவி புறப்பட்டு போகாமல் அந்த மகன் சொஸ்தமாக்கப்படாமல் போனதுக்கான காரணம், தகப்பனிடத்தில் விசுவாசம் குறைவாக காணப்பட்டது. கர்த்தரால் முடியுமோ முடியாதோ, உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களில் அற்புதங்கள் நடக்காமலேயே போகிறது. நீண்ட நாட்கள் ஜெபித்தும் அவைகளுக்கு பலன் கிடைக்காமலேயே, பதில் கிடைக்காமலே போகக்கூடிய அநேக தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைவுபட்டது போல நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது விசுவாசம் குறைந்திருக்கிறதா என்பதை நமக்கு நாமே எண்ணி பார்ப்போம். நாம் தேவனிடத்தில் ஏதாவது அரைகுறையான விசுவாசம், எத்தனையோ வருஷம் வேண்டிட்டேன், எத்தனையோ நாட்கள் இதற்காக உபவாசித்து ஜெபித்து பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலை, ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டார் போல இருக்கே அப்படி ஏதாவது குறைபாடுகள், விசுவாச குறைபாடுகள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சுவோம். நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பெருக்கி தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் வேண்டுவோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல நாம் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள சொல்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக அங்கே இருந்த சிறு குழந்தையை தன்னிடத்தில் அழைக்கிறார். அந்த சிறு குழந்தையை தன்னோடு அணைத்து கொள்ளுகிறார். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த குழந்தையைப் போல் நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? சிறு குழந்தைகள் எப்படி வஞ்சகம் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களிடத்திலே அது இருக்கிறதோ அதே போல நாமும் வஞ்சனை இல்லாதவர்களாக, பொய் சாட்சி இல்லாதவர்களாக, பிறருக்கு துரோகம் விளைவிக்காதவர்களாக, குழந்தைகளைப் போல நாமும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம் என்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த நாளிலும்
இந்த மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த மார்க்கு சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. நாம் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று எப்படி ஆயத்தமாவது, அந்த ஆயத்தமாகப்படுகிற வேளையிலே நாம் தேவனுடைய சித்தத்திற்கு எப்படி ஒப்பு கொடுத்து வாழலாம் என்ற அற்புதமான ஆலோசனைகளை இந்த மார்க்கு பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பாடங்களை படிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த சீடத்துவத்தினுடைய 2வது பகுதியை அடுத்த வாரத்திலேயும் படிக்கும்படியாய் கிருபை செய்வாராக. ஆமேன்.